இன்றைக்கி செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு நான் ஒரு 10 செம்பருத்தி பூ, அதுவும் நாட்டு செம்பருத்தி, இந்த மாதிரி ரெட்டு கலர் இருக்குதுங்களா, இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி பூ ஒரு 10 இல்லை 20 கூட உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நான் பறிச்சது ஒரு 10 பூ எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ இது நம்ம இந்த பின்னாடி இருக்குது பாருங்க, இந்த காம்பு இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம இது ஒன்றுனா இது பிச்சு எடுத்துடலாம். இது தேவையில்லை. அதுக்கடுத்து இது உள்ளே இருக்கிறது பாருங்க, இதே நம்ம இப்படி எடுத்துடணும். இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இது எல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் கழுவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்படி நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் இந்த பூங்களை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் பூச்சிங்கெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பூச்சிங்க இருக்கும், அதனால இது நம்ம தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை காய வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பூவை நம்ம இப்படி தண்ணியில் அலசிடலாம். இந்த மாதிரி அலசிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி நல்லா ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு பூவாக இந்த மாதிரி நம்ம தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம காட்டன் துணியில் இது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம எல்லா பூங்களும் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கழுவிட்டு காட்டன் டவலில் நல்லா நம்ம அந்த தண்ணிங்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலு இந்த மாதிரி பூ இது ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, நீங்கள் 10 இல்லை 20 பூ கூட எடுத்துல, என்கிட்ட இருந்து வேறு 10 பூ தான். இது நல்லா இந்த மாதிரி நம்ம டைட்டாக ஒரு காட்டன் துணி வச்சு, உங்களுக்கு துப்பட்டா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் காட்டன் துணி தான் தேவை. இது ஃபுல்லாக இப்படி ஒரு கயிறை வச்சு நம்ம கட்டிட்டு உங்கள் மொட்டை மாடியில் டெரஸோ எங்கே இருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு நல்லா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயணும். இது 3 நாளைக்கு அப்புறமா இது நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட்டி காய வச்சுருந்தேன். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு காஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு காஞ்சி இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் 20 இல்லை 30 பூ கூட நீங்கள் எவ்வளோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் ஜலிச்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சது. இப்போ நம்ம கை வச்சாலும் சவுண்டு வர பாருங்கள். அதில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மொரன்னு காஞ்சிட்டோன்னா இப்படி சவுண்டு வரணும். காட்டன் டவல் ஏன்னா நம்ம தண்ணியிலே ஃபஸ்ட்டு அலசிட்டு அந்த பூச்சிங்கெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம காட்டன் துணி ஏன் மூடி வச்சு நம்ம கட்டி வைக்கிறோன்னா, நம்ம மேலே வச்சாலும் அந்த காற்றுக்கு அந்த தூசி என்னென்ன இருக்குது அதெல்லாம் இதில் உழுந்துடும். அதனால உழுவாதுக்கு தான் நம்ம காட்டன் துணியை வச்சு நம்ம இதை கட்டிட்டு 3 நாளாக வைக்கிறோம். பாருங்கள், சில பேர் 2 நாளில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது மிக்ஸி ஜாரில் நம்ம இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நம்ம வடிகட்டியில் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இதில் இருக்கிற நம்ம அரைச்சின அந்த பவுடர் இதில் கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி ஜலிச்சிக்கினாக்கா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி துப்பியாக இருக்குனாக்கா நீங்கள் இன்னொரு ட்ரிப்பு இந்த மாதிரி ஜலிச்சின பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு 10 பூ எடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் எனக்கு பவுட்ரு. நீங்கள் ஒரு 20, 30 இல்லை 50 பூ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுட்டு இதில் நான் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு பவுடர் கிடச்சிருக்குது. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. இப்போ இது நம்ம ஒரு பவுல் எடுத்துன்னு
இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் செம்பருத்தி பவுட்ரு எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறது ரோஸ் வாட்டர். இந்த மல்லிகை கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் தேவைன்னா அப்புறமா நம்ம கலக்கிக்கலாம். ஏன்னா ஒரே ஜாஸ்தி போடக்கூடாது, ரொம்ப தண்ணியாயிடும், பேக் நம்மளுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஆகாது. அடுத்து வந்து இப்போ இதில் நம்ம அலோவேரா ஜெல்லு, நீங்கள் வீட்டில் இருக்க கத்தாழை வேண்டாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரில பவுட்ரு மட்டும் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு ரெடிமேட் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற கத்தாழை கூட நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போட்டாலே போதும். முகத்துக்கு நல்லா அவ்வளோ ஸ்கின் நல்லா க்ளோவாக கொடுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அலோவேரா ஜெல்லு அவ்வளோ நம்மளுக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கும். அது இல்லாமல் செம்பருத்தி பூ வந்து நம்ம தலைங்களுக்கு நம்ம ஷாம்புவாக நம்ம ஃபுல்லு நம்ம ஹேர் நல்லா வளரணும் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீக்லி ஒன்ஸ் போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கி ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக்கு. இந்த மாதிரி நீங்கள் பவுடராக இப்படி அரைச்சி வச்சுக்கினாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டு காட்டுற பாருங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணியில் நீங்கள் முகத்தை கழுவி இருக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு போட்டுருந்தே இது தெரியல எப்படி இருக்குது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக நீங்கள் போடாத முடியலைன்னா கூட நீங்கள் வீக் ஒன்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் லீவ் வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு நாளைக்கு போடலாம். இல்லை வாரத்தில் நீங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வீக்லி ஆஃப் ஆகிருந்தா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் இதே செம்பருத்தி பூவில் வந்து நான் லிப் பாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.